Recording in progress. விடைபெறுகிறோம். ஆமேன். God bless you all. ஆமேன். இந்த வேளையில் நாங்கள் இன்றைய நாளுக்கான ஜீவ வார்த்தை எடுத்து வருகிறார் சர்வ ஊழியர் வாணி வெங்கட். கேட்போமா? ஆமேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கின்ற ஜீவ வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 14வது வசனம். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களின் நீண்ட நாள் ஜெபங்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட பதில்களை பெற்றுக்கொள்கிற நாளாய் கர்த்தர் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகர் தங்களின் வாழ்க்கையில் காணப்படுகின்ற பல போராட்டமான சூழ்நிலைகளுக்கு எவ்வளவோ ஜெபித்தும் இன்னும் பதில் வரவில்லையே என்றும், என் ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறாரா என்கிறதான பல கேள்விகளுடன் சோர்ந்து போனவர்களாய், கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு நன்மையான உத்தரவு வராதா என்று காத்திருக்கிறவர்களே, உங்களின் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆகவே விசுவாசித்து உறுதியாய் ஜெபியுங்கள். உங்களின் எல்லா ஜெபங்களுக்கும் பதில் பரலோகத்திலிருந்துதான் வருகின்றது. ஆகவே இன்றைய நாளில் பரலோகம் உங்களோடு உடன்படிக்கை பண்ணுகிற நாளாய் ஜெபங்களுக்கு பதிலை தரும்படிக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து ஆயத்தமாக்கப்பட்ட பதில்களை ஜெபத்தினாலே விசுவாசித்து பெற்றுக்கொண்டதை குறித்து தியானிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரத்தில் ஆபிரகாம் தன் ஒரே மகனை கர்த்தரிடத்தில் ஆணையிட்டதின்படி ஒப்புக்கொண்டதின்படி பலியிட அழைத்து கொண்டு போகையில், ஈசாக்கு அதை அறியாதவராய் தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்க, ஆபிரகாமோ அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று கூறி அழைத்து செல்வதையும் பலியிட ஆயத்தமாவதையும், ஆபிரகாமின் விசுவாச செயலை கர்த்தர் அறிந்து ஆயத்தமாக்கப்பட்ட ஆட்டை காண்பித்து ஈசாக்கையும் ஆபிரகாமையும் ஆசீர்வதித்ததை வாசித்து அறிகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக போராட்டங்கள், இழப்புகள், சரீரத்தின் வியாதியினால் உண்டான பலவீனங்கள், பற்றாக்குறைகள், எதிர்பார்த்திருக்கிறவைகள் கிடைக்காததினால் உண்டான விரக்திகள் போன்ற சூழ்நிலைகளில் கடந்து போய்கொண்டு இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களின் ஜெபத்தின் நிலையை மாற்றுங்கள். விசுவாச ஜெபமாக மாற்றுங்கள். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தர் என்ற நம்பிக்கை உங்களுக்குள் வரும்படி ஆயத்தமாகுங்கள். ஆபிரகாமின் விசுவாசம் தன் மகனை தகன பலிபீடத்தில் பலி கொடுக்கும் வரையில் செயல்பட்டது என்பதை அறிகிறோம். அதோடு மட்டுமல்லாமல் தன்னையும் தன் மகனையும் குறித்து வாக்கு பண்ணினவர் அப்படியே செய்வார் என்ற நம்பிக்கையும் உறுதியும் ஆபிரகாமின் விசுவாச பாதையை உறுதியாக்கியது. ஆகவேதான் ஆபிரகாம் சொன்னார், யெகோவா ஈராகிய கர்த்தர் யாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று. இன்றைக்கும் உங்களின் ஜெபங்களையும் கர்த்தரின் பலிபீடத்திற்கு கொண்டு செல்லும் பொழுது விசுவாசத்தில் உறுதியாயிருந்து கர்த்தர் யாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று ஒப்புக்கொடுங்கள். உங்களின் ஜெபங்களும் கேட்கப்படும். ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கின்ற பதிலை பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைய நாளில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலைகளில் ஆயத்தமாக்கப்பட்ட நன்மைகள், ஆசீர்வாதங்களை, சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படி யெகோவா ஈரை விசுவாசியுங்கள். அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் இதுவரையில் இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள். உங்களின் வாழ்க்கையிலும் யெகோவா ஈராகிய கர்த்தர் இடைப்படுவார். உங்களுக்காய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கின்ற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி ஆசீர்வதிப்பார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். 2 தெசலோனிக்கேயர் 5:24.
இந்த செய்தியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைத்துள்ளார். கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை என நீங்கள் ஒருவருமே சொல்ல முடியாது. ஏனெனில் உங்களை உருவாக்கின கர்த்தரே இன்று உங்களுக்கு சொல்லும் காரியம் என்ன? பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையுமே அழைத்துள்ளார். கண்மலையாகிய இந்த கிறிஸ்துவின் அழைப்போ மாறாததாய் இருக்கிறது. அவர் எமக்கு செய்த பெரிய உபகாரம் என்ன? எம்மை முன்குறித்து அழைத்து நீதிமான்களாக்கி மகிமைப்படுத்தியும் உள்ளார். இதன் பின்னரும் கர்த்தரின் அழைப்பை குறித்து நாம் ஏன் சந்தேகப்பட வேண்டும்? பிசாசானவன் தன் வழிக்கு பல உலக ஆசைகளை காட்டி எம்மை வஞ்சித்து அழைப்பான். நாம் தேவனையும் சபையையும் விட்டு விலகுவதற்கான முறையில் பல போராட்டங்களை சந்திக்க நேரிடும். ஞானமுள்ளவர்களாய் உண்மையுள்ள கண்மலையின் அழைப்பை பாதுகாப்போம். இன்று தீர்மானிக்கிறவர்களாய் எம்மை கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்து செபிப்போம். ஏனெனில் அவரே எம் பட்சத்தில் உள்ள எமக்கான எம் கண்மலை ஆனவர். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you. இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் மாதம் 2026 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் புதிய வாக்குத்தத்தங்களோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 19வது அதிகாரத்திலே 11வது வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால், மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலும் இந்த பகுதியிலே நாங்கள் 2 காரியங்களை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. முதலாவது, மனுஷனுடைய விவேகத்தை குறித்து இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக, அவனுடைய மன்னிப்பை குறித்து இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், இந்த 2 பகுதியிலையும் பார்க்கிற வேளையிலே வித்தியாசமான காரியங்களை வேதம் இந்த நாட்களை நமக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். முதலாவதாக, மனுஷனுடைய அந்த விவேகம் என்ன செய்யுமாம்? அவனுடைய கோபத்தை இந்த நாட்களை அடக்குமாம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். விவேகமாயிருக்கிற மனுஷன் அங்கே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அவன் இவ்வளவுதான் இந்த நாட்களே காரியங்களிலே இப்படியாக இருந்தாலும் அவனுடைய கோபம் அந்த இடத்திலே அடங்குகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அவன் தொடர்ந்து அடுத்த காரியத்தை எப்படியாக செய்து முடிக்க வேண்டும், எப்படியாக செயல்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே அவன் அனுதினமும் யோசித்து கொண்டே இந்த நாட்களிலே இருப்பான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் எப்பொழுதும் விவேகமுள்ள மனுஷனாக இருக்கிறபடினால் அவன் ஏதோ ஒரு வழியிலே இந்த நாட்களிலே முன்னேறி கொண்டு இருக்கிறதைத்தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் குறித்து இங்கே நீதிமொழிகளிலே இப்படியாக இந்த நாட்களில் ஞானி எழுதி வைத்திருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே மனுஷனுடைய விவேகம் இந்த நாட்களிலே அவருடைய கோபத்தை அடக்குகிற வேளையிலே அவன் இன்னுமா இந்த நாட்களிலே பாருங்கள் வேறு வழியிலே இந்த நாட்களை முன்னேறி கொண்டு போகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இரண்டாவதாக நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அங்கே குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக குடும்பங்களுக்குள்ளே இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, குற்றங்களை மன்னிக்கிற தன்மை என்று சொல்லுகிற காரியம் இன்று இல்லாமல் போய்விட்டதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. மன்னிக்கிற என்று சொல்லப்படுகிற காரியத்திலே எல்லாரும் இந்த நாட்களை தவறிவிடுகிறதை பார்க்கிறோம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே தொங்குகிற வேளையிலே சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இந்த நாட்களிலே, பிதாவை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். எவ்வளவு வேதனை என் இரட்சகருக்கு இந்த நாட்களை கொடுத்தார்கள். அவரை பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, அவரை முழுவதும் போட்டு இந்த நாட்களிலே அடித்து சித்திரவதை செய்து இந்த நாட்களிலே விசாரணைக்கு உட்படுத்தினார்கள். எந்த விதமான குற்றமும் செய்யாதபடி இருந்த அவரை இந்த நாட்களை குற்றவாளியாக இந்த நாட்களை நிறுத்தினார்கள். ஆதாரமற்ற காரியங்களை கொண்டு வந்து அவருக்கு முன்னாக சமர்ப்பித்து அவரை குற்றவாளியாக நிறுத்தி இந்த நாட்களிலே அவர்கள் இந்த நாட்களிலே மன்னியாதபடி இந்த நாட்களில் இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ஒன்று சேர்ந்து அவரை சிலுவையில் அறையும் என்று சொல்லி வேத வார்த்தை உடன்படி இந்த நாட்களிலே நிறைவேறும்படியாக செய்தார்கள். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது, குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம்.
அருமை பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு நம்முடைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, அருமையான அன்பு பிள்ளைகளை குடும்பத்தினர்களாக இருந்தாலும் சரி, யாராவது குற்றங்களை செய்திருந்தால் அவர்களுக்கு இந்த நாட்களிலே ஒரு விசை நாங்கள் இந்த நாட்களை மன்னித்து இந்த நாட்களில் இந்த காரியத்தை மறந்து விடுவோம். ஏனென்றால் அது நமக்கு ஒரு மகிமையை கொடுக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவருடைய பாவங்கள், இவருடைய குற்றங்கள் மன்னிக்கப்படுகிறதோ என்று சொல்லி இந்த நாட்களில் வேதத்தில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய குற்றங்களை, மற்றவர்கள் நமக்கு செய்கிற காரியங்களை இந்த நாட்களை முதலாவது நாங்கள் மன்னிக்கிற வேளையிலே பரமபிதாவும் நம்முடைய பெரிய குற்றங்களை இந்த நாட்களிலே, மன்னிக்க முடியாத குற்றங்களை மன்னித்து நம்மை ஒரு விடுதலைகளை நடத்துகிறதா இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த வாக்குத்தத்தம் ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரக்கூடியதாக இந்த வாக்குத்தத்திலே சொல்லப்பட்டது 2 காரியங்களும் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தங்களை சற்று வாசித்து உங்களுடைய சிந்தனையிலே இந்த நாட்களிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பமும் ஒரு மாற்றமும் இந்த நாட்களிலே உண்டாகும்படியாக இந்த நாட்களில் இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே இந்த வாக்குத்தத்தங்கள் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், அதை தியானிக்கிற பிள்ளைகளுக்குள்ளே ஒரு தெய்வீக சமாதானம், ஒரு தெய்வீக விடுதலை உண்டாகும். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் ஆமீன். வாக்குத்தத்த தியானத்தை கூடாத ஊழியர் சுசேசரின் வானர்கள் வழி நடத்தினார். ஜெர்மன் தேசத்திலிருந்து அதே வேளையிலே நற்சிந்தனையோடு தேவ ஊழியர் சௌரி வாணி வெங்கட் அவர்கள் பவுனியோ தேசத்திலிருந்து எடுத்து வந்தார். ஜீவ மன்னாவோடு தேவ ஊழியர் சகோதரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து எடுத்து வந்தார்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே அவற்றூடாக வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன்.